நேற்று நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் கள்ள ஓட்டு போட முயற்சி செய்தனால் அதை எது திமுகவினர் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செய்தி உண்மையாக நடந்தது என்ன எல்லாத்துக்கும் தெரியும். ஓட்டுக்கள் நாம் தமிழருக்கு அதிகமாக உழுது அப்படின்னு சொல்லி போட்டு கள்ள ஓட்டு அதிகமாக போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாதி பேருக்கு ஓட்டே கிடைக்கல. அது பாதி பேர் கம்முன்னு வெறுத்து போயிட்டாங்க. அதில் ஒரு சிலர் தான் வந்து இப்போ இதில் வந்து பயங்கரமாக பேட்டி கொடுத்துருந்தாங்க, என்னுடைய ஓட்டை வேறு யாரோ போட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு. அதுக்கப்புறம் இங்கே அதுக்கு முன்னாடியே பிரச்சனை, வேறு ஆள் மாற்றி வேறு யாரோ வராங்க, முகம் சரியில்லை, இதெல்லாம் கேட்டு நாம் தமிழர் முதல்ல கேட்டு போய் பிரச்சனை பண்ணுறாங்க. சிசிடிவி செக்அப் பண்ணுங்கள், ஏதோ கள்ள ஓட்டெலாம் மாறி வருது, கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு சிசிடிவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணதுக்கு அது அவருக்கு சிசிடிவி பார்க்க விடாமல் திமுக பண்ணுறாங்க. இதை வந்து எதிர்த்து என்னென்னு மீடியாவுக்கு வந்து மீடியா அதிகாரத்தையும் ரொட்டி துண்டுகளும் பயன்படுத்தி மீடியா வந்து எப்படி மீடியா எழுதி வைக்கிறாங்க, இப்படி எழுதி வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி கள்ள ஓட்டு போட முடியும், அதை எதிர்த்து போராட்டம்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாங்க. ஏங்க திமுக அப்படி விடுமா? எந்த ஒரு எம்எல்ஏ கூட ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிராக கள்ள ஓட்டு போட முடியுமா? என்ன நடக்கிறத பேசுங்க. அப்படியே இருந்தாலும் உங்களை மிரட்ட ஓட்டமில்ல, ஒரு கவுன்சிலர் கூட இல்லை, அதிகாரத்தில் முதலாக ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க, எல்லாம் மிரட்ட ஓட்டமில்ல, எத்தனை பண்ணிட்டு மட்டும். அதான் நாம் தமிழர் கட்சி.